Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்கலாம். அதாவது என்னுடைய கிறிஸ்மஸ் கேக் ஆர்டர்ஸ் பற்றி ஒரு vlog டீட்டெயிலாகவே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இயர் கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சதை விடவுமே ரொம்ப அதிகமாக ஆர்டர்ஸ் இருந்தது. எனக்கு அதனாலே ரொம்ப கிளியராக எனக்கு வீடியோஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஏன்னா இப்போ நானே தான் ரெக்கார்ட் பண்ணி நானே தான் கேக்கு செய்கிறதுமே. ஸோ ரெண்டுமே சேர்த்து எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்சது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன விஷயம் நான் எப்படி செய்தேங்கிறது, அதே மாதிரி எவ்வளவு கிலோ ஆர்டர்ஸ் இருந்தது, அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்மஸுக்காக நான் எந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் வீடியோஸ் இருந்துச்சு இல்லையா, விலாக், அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விலாகில் நான் டீட்டெயிலாகவே கொடுத்துருந்தேன். நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் என்னெல்லாம் செய்யணுங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் அதில் நல்ல டீட்டெயிலாகவே நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள், நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன். இப்போ யூஸ்வலாக கிறிஸ்மஸ்க்கு இப்போ 22nd, 23rd, 24th இந்த 3 நாள் தான் மோஸ்ட்லி எல்லா டெலிவரியுமே இருக்கும். பட் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 weeks முன்னாடியே இந்த ப்ளம் கேக்ஸ் எல்லாமே, ப்ளம் கேக்ஸ் அது மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் இதெல்லாம் ஆர்டர் இருந்துச்சு. 1 week 2 weeks முன்னாடி இவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த இதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு செய்த அந்த கேக் ஆர்டர் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 250 grams வெயிட்டுக்குள்ளே ஒரு 75 பீஸ் உள்ள ப்ளம் கேக் ஆர்டர் இருந்துச்சு. நான் அதுதான் ஃபர்ஸ்ட்டு செய்திருந்தேன். அப்போ எனக்கு 60 liters உள்ள ஓடிஜி இருந்ததுனால ஒரே செட்டில் 12 பீசஸ் செய்ய முடியும். அப்படி 12 பீசஸ் வச்சு ஒரு 8 times நான் பேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுக்கு கூடவே எனக்கு ஒரு 50 rupees கிஃப்ட் பேக் மாதிரி ப்ளம் கேக் வித் அந்த ஹோம்மேடு சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒரு 50 பீஸ் செய்யணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா 3 inch டின்லேயே பேக் பண்ணியிருந்தேன் ப்ளம் கேக்கு. ஸோ அதுவும் இதுவும் சேர்த்து கம்பைன் பண்ணி சேர்த்தே தான் நான் பேக் பண்ணி எடுத்தேன். இந்த 1/4 கிலோ கேக்குக்கு நான் செய்த டின் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 inch, அப்புறமா 4.5 இந்த 2 சைஸ்லேயும் டின் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ப்ளம் கேக்கோட ப்ரைஸை பொறுத்து ஒரு சில பேர் இந்த ரேட்டுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரைஸை பொறுத்து 4 inch அண்ட் 4.5 inch அந்த ஒரு சைஸுக்கு நான் சூஸ் பண்ணி 1/4 கிலோக்குள்ளே ப்ளம் கேக் செய்தேன். ஸோ இந்த ப்ளம் கேக்ஸ் எல்லாமே டிமோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணிவிட்டு கேக் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபுல் ஒர்க்கும் நான் மட்டும் தனியாக செய்ய முடியாது. இந்த பேக்கிங் ஒர்க் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். மற்றபடி பேக்கிங், டிமோல்டிங் இந்த ஒர்க் எல்லாமே ஃபேமிலியில் எல்லாருமா தான் ஷேர் பண்ணி பேலன்ஸ் எல்லாம் ஒர்க்குமா செய்தாங்க. அப்புறமா அந்த ஒரு 50 rupeesக்குள்ள ப்ளம் கேக் கிஃப்ட் பாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அந்த ஹோம்மேடு சாக்லேட்ஸ், அதுக்கு மில்க் அண்ட் டார்க் காம்பவுண்டு 2 சாக்லேட்லேயுமே டோட்டல் 100 பீஸ், அதாவது மில்கில் 50, டார்க்கில் 50, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 2 சாக்லேட்ஸ் வர்றது மாதிரியாக நான் கவுண்ட் பண்ணி செய்து எடுத்தேன். என்கிட்ட அந்த கிறிஸ்மஸ் தீமில் உள்ள சாக்லேட் செய்கிறதுக்குள்ள சிலிக்கான் மோல்டு இருந்தது. ஸோ ஒரு செட் அதில் செய்துட்டு பேலன்ஸ் உள்ளது நார்மல் சிலிக்கான் மோல்டு, அந்த ஹார்ட் ஷேப்பு, ஸ்கொயர், சர்க்கிள் அந்த மாதிரி உள்ள ஷேப்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் செய்து எடுத்தேன். ஸோ அந்த சாக்லேட்ஸை கோல்டன் கலர் பேப்பரில் ரேப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் அந்த 3 inch டின்னில் பேக் பண்ண ப்ளம் கேக்கும், தென் 2 சாக்லேட்டு, ஒன்று மில்க் சாக்லேட்டும், இன்னொன்று டார்க் சாக்லேட்டு, 2 வச்சு அப்படி ஒரு பேக்கு 50 rupees கிஃப்ட் பேக்காக ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா இருந்தது பார்த்தீங்கன்னா 1/2 kg வெயிட்டுக்குள்ள 20 பீஸ் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் ஆர்டர், அப்புறம் ஒரு 4 kg, தென் ஒரு 2 kg, தென் அதுக்கு இடையிலையுமே வேறு பர்த்டே கேக் ஆர்டர்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே பேக்கிங் எல்லாம் செய்துட்டு அந்த கிறிஸ்மஸ் கேக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸுக்குள்ள ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது க்ரம் கோட்டிங் எல்லாமே முடிச்சு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சி அது மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க்கு கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு இடையில் கேமரா எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் முடியவே இல்லை. ஓரளவுக்கு முடிஞ்சது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இடையிடையாக கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ இது கிறிஸ்மஸ் தீமில் உள்ள கேக் அப்படிங்கிறதுனால ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் சிம்பிளாக உள்ள நாசல் டிசைன்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். அப்படி கொஞ்சம் வெரைட்டியாக கிராண்டெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்குள்ள டைம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக எப்படி ஒர்க்கை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு.
ஸோ அப்படி ஒரு வழியாக 4 kg அப்புறம் 2 kgக்குள்ள ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் கேக்கும் பேலன்ஸ் 20 பீஸு 1/2 kg உள்ள கேக்கு இது எல்லாமே வந்து நான் செய்து முடிச்சு அதை பேக் பண்ணி 21st அன்னைக்கு வந்து நான் டெலிவர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு சைடு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸோட ஒர்க் நடக்கும்போது ப்ளம் கேக்கோட பேக்கிங் ஒர்க் வந்து பேக்கில் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 250 grams அகைன் வேறு ஒரு 90 பீஸ் ஆர்டர் இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா 1/2 kg வெயிட்டுக்கு நார்மல் ப்ளம் கேக், ரிச் ப்ளம் கேக் அதுவும் வந்து தனித்தனியாக வந்து 25 பீஸு, 20 பீஸ், 30 பீஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஸோ நான் அதை என்ன பண்ணேன்னா மொத்தமாக பேக் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ணுறதுக்குள்ளே டைம் இல்லை, ஏன்னா அவ்வளோத்துக்கு பேக் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஸ்பேஸ் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி வச்சுட்டு அதை பேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா, இடம் காலியாகும்ல. ஸோ அப்படி எனக்கு வந்து லாஸ்ட்டு இயர் செய்த அந்த வீடியோ மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கையும் தனித்தனியாக செய்கிறதுக்குள்ள டைம் கிடைக்கல. ஸோ நான் வந்து ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடிய அந்த கேக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இதுக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸோட கிறிஸ்மஸ் கேக்ஸ் ஆர்டர்ஸும் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நமக்கு செய்கிறதுக்குள்ள இடம் வேணும் இல்லையா, அந்த ஒர்க் ஏரியா நமக்கு ஃப்ரீயாக இருந்தால் தானே அதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனாலே நான் வந்து ஒவ்வொன்றா செய்ய பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நான் செய்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 kgக்குள்ளே சாக்கோ ட்ரஃபிள் கேக்கும் 1 kgக்குள்ளே ரசமலாய் கேக்கும். இந்த கேக்கில் அந்த சைடில் ஒரு வேவ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி தான் செய்தது. இந்த டிசைன் எப்படி பண்ணுங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறமா இந்த கேக் டெக்கரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ண நாசல்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நூர் 13 அப்புறமா நூர் 6 தென் FD-C3 அண்ட் 195. இந்த FD-C3யும் 195 ரெண்டுமே வந்து சேம் மாடல் தான், அந்த சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் பெருசு சின்னது அப்படின்றது. ஸோ அந்த கிறிஸ்மஸ் கேக்கு ஃபுல் டெக்கரேஷனுக்கும் இந்த 4 டைப்ஸில் உள்ள நாசல்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறமா இதோட ரைட்டிங் அப்புறமா அந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து ஃபாண்டன் யூஸ் பண்ணி தான் செய்திருந்தேன். ஸோ இப்போ ரிச் ப்ளம் கேக், நார்மல் ப்ளம் கேக், அதே மாதிரி 250 grams, 1/2 kg, 1 kg இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயே செய்கிறதுனால ஒவ்வொன்றையுமே தனித்தனி பாக்ஸ்லேயே தான் நான் பேக் பண்ணி வச்சேன். அப்போ தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா, எல்லாமே மொத்தமாக சேர்த்து பேக் பண்ணி போடும்போது எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் போயிடுமே அதுக்காக. ஸோ இது இப்போது பார்க்குற இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ளது கிடையாது, இடையிலையா பேக் பண்ணி வச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் சேல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா இன்னும் பேக் பண்ணுறதுக்குள்ள ப்ளம் கேக்ஸும் இருக்குது. நான் இடையிலையா நம்ம ஏன்னா எல்லாமே முடிச்சுட்டு எடுக்கிறதுக்கு மொத்தமாக செய்து பண்ண முடியாது, ஏன்னா இடையிடையா அந்த நமக்கு வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ மொத்த ஒர்க்கும் முடிச்சு எடுக்கிறது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ அப்பப்போ ஒர்க்கு முடிய கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். இந்த பாக்ஸ் பார்த்துட்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும், இது வந்து ப்ளம் கேக்கு தான் உள்ளே இருக்குது சரிங்களா, கிஃப்ட் பாக்ஸ் பேக்கிங் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு. இது இப்போ ரீசெண்டாக இந்த வாட்டி கிறிஸ்மஸுக்கு வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அதுக்கு கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் 1 kg, 1/2 kg ஸ்கொயர் சைஸில் வேணும், அதுமாதிரி சர்க்கிள் ஷேப்புக்கு வேணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர், இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பில் உள்ள கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு உள்ள ஸ்பாஞ்சஸும் இதுக்கு கூடவே இந்த ப்ளம் கேக் வந்து ஒரு OTGயில் பேக் பண்ணுவேன், இன்னொரு OTGயில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸுக்குள்ளே ஸ்பாஞ்ச் போடுவேன். ஸோ அப்படி மாறி பேக்கிங் வந்து கண்டினியூஸாகவே தான் நடந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ ப்ளம் கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு 1 hour எடுக்கும் இல்லையா, நமக்கு இப்போது 15 to 20 minutes ஆகும் அந்த ஒரு செட்டு வந்து நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி OTGக்கு உள்ளால டின் வைக்கிறதுக்கே 20 minutes கிட்ட ஆகிடும். ஸோ அது முடிச்சு 1 hour அந்த பேக்கிங் டைமில் அடுத்தது கேக்குக்குள்ளே க்ரம் கோட்டிங், அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸுக்குள்ளே க்ரம் கோட்டிங், ஐசிங் ஒர்க்கு அதெல்லாமே அந்த கேப்பில் வந்து நான் செய்திருவேன். என்னுடைய ஓல்டு வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பல்க் ஆர்டர்ஸ் உள்ள நேரம் வந்து நான் இந்த மாதிரி க்ரம் கோட்டிங் செய்வேன், அந்த ஒவ்வொரு லேயருக்கும் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுக்குறது, இந்த டேபிள் ஃபுல்லாகவே எல்லா லேயர்ஸையுமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அப்படி மொத்தமாக செய்து நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் பேக்கிங் ரூம் வேறு ஒரு ரூம் கூட நான் புதுசாக எடுத்தேன். ஸோ அதில் வந்து டேபிள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த டேபிள் ஃபுல்லாகவே எல்லா லேயர்ஸையுமே வச்சு மொத்தமாக சொல்லப்போனால் அந்த ஒரு 10 to 12, 15 கேக்ஸ் வரைக்கும் அந்த அதுக்குள்ள லேயர்ஸ் ஃபுல்லாகவே டேபிள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு தான் ஒவ்வொரு கேக்குக்காக க்ரம் கோட்டிங் நான் முடிச்சு வச்சுட்டே இருப்பேன். ஸோ அம்மா வந்து க்ரம் கோட்டிங் முடிக்க ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு அடுத்தது ஐசிங் பண்ணுறதுக்காக மறுபடியும் உள்ளேருந்து எடுத்து கொண்டு வருவாங்க. நான் ஐசிங் முடிச்சு வைப்பேன், மறுபடியும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அடுத்தது கேக்குக்கு வந்து எல்லா கேக்கும் சேர்த்து டெக்கரேஷன் போட்டு விடுவேன். இந்த க்ரீன் கலர் டெக்கரேஷன் இருக்கு இல்லையா, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த நாசல் ஒர்க்கு. ஸோ அதெல்லாமே ஒவ்வொரு கேக்குமா செய்வேன், மறுபடியும் அவங்க ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, எடுத்து கொண்டு தருவாங்க. இப்படி ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸில் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் ஒர்க் எல்லாமே நான் முடித்தேன். ஸோ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கிறிஸ்மஸ் கேக்ஸும் கூடவே எனக்கு வேறு தீம் கேக்ஸு, பர்த்டே கேக்ஸு அந்த மாதிரி உள்ள ஆர்டர்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுவும்
எல்லாமே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள டைம் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நான் ஃபோட்டோஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சேன். பட் வந்து இந்த பல்க்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆர்டர்ஸும் எல்லாமே சேர்த்து வச்சு எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள டைம் இல்லை. ஏன்னா அந்த ஏரியாவெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே டைம் எல்லாமே கிடைக்கல. ஏன்னா ஒவ்வொன்றும் முடிய கேக் வந்து டெலிவரி கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்க முடிஞ்சுது. நான் ஸ்டார்டிங் சொன்னது மாதிரி லாஸ்ட் இயர் விடவும் இந்த வருஷம் வந்து எனக்கு ப்ளம் கேக் ஆர்டர்ஸும் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸுமே ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. அதனாலே எனக்கு வந்து வீடியோ ப்ராப்பராக அந்த ஒரு ஆர்டர் வைஸ் எல்லாமே எனக்கு டீட்டெயிலாக என்னால் எடுக்க முடியலை. நான் முடிஞ்சது வரைக்கும் கொஞ்சமாக அப்படி எடுத்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ எனக்கு ஃபுல்லாகவே இந்த ப்ளம் கேக் அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாமே 24th ஈவினிங்கே ஆர்டர்ஸ் முடிஞ்சு எல்லாமே டெலிவரி ஆகிடுச்சு. அப்புறம் 25th பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஆர்டர் இருந்துச்சு ஜங்கிள் தீமில். ஆக்சுவலி அவங்க வந்து அது ஃபுல் ஃபாண்டன் ஒர்க்லேயே கேட்டிருந்தாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபாண்டன் ஃபிகர்ஸ் வந்து செய்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஏற்கனவே 24th ஈவினிங் வரைக்கும் அவ்வளோத்துக்கு ரெஸ்ட் இல்லாத ஒர்க்காக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு கூட நீ ஃபாண்டன் ஒர்க்கும் உட்காந்து செய்யணுன்னா வாய்ப்பே இல்லை. ஓகே, அவங்க பிறகு லாஸ்ட்டு சரி ஓகே ஸ்டிக்கர் ஒர்க்குன்னா ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கோட 25th ஈவினிங் வந்து ஒரு ஜங்கிள் தீமில் செய்து கொடுத்து அப்படி கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வழியாக முடிஞ்சுது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.